ஃபுல்லாக இரும்பேண்ணே. முக்கியமான ஏரியாவுக்கு வந்து நிற்கிறோம். உண்மையாகவே ஆஸ்திரேலியா வந்த இடத்துல அந்த இப்படி ஒரு அதிசயமான ஒரு கட்டடத்தை பார்க்குறதுல மகிழ்ச்சி. நீங்கள் வந்திருக்க இடம் வந்து இனி இல்லைன்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் ஒன்று. பறந்து வந்தோம். ஐயோ பயமாக பறக்கா. இது கையில் வளர்த்துருக்கேன் கேண்டேன். 4 டே பயணம். இன்றைய பொழுதில் வந்து நாங்கள் சிட்டிக்கு போகிறோம். அப்போ அன்னையாக்கள் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறக்காண்டி வந்திருக்கிறோம். இப்போ இந்த காட்டு இதெல்லாம் வந்து ட்ரெயினுக்கு காசு விட்டும். இந்த காட்டெல்லாம் உண்டும் ஒவ்வொருத்தருக்கு உண்டு. அதை கொண்டாட டேப் பண்ணிவிட்டு அப்படி போக முடியும். இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன பேர்? என்ன வெஸ்ட்மிட். இது எங்கே ஓடுற ரெயின்கள் ஒரு ஜெலோ கலரில் டபுள் தட்டுள்ள மாதிரி டபுள் நிலையங்களும் இருக்கக்கூடிய அமைப்போட ரயில் இந்த கூடுதலாக நான் நினைக்கிறேன் இதான் ஓடுதான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நாங்கள் நிற்க பார்த்தீங்கன்னா நிலக்கரி ரயில் ஒன்று போகுது. பெரிய நீளமான பட்டியலோட போகுது. மற்ற ரயில் நம்ம எதிர்ப்பக்கமாக போகுது பாருங்க. எங்களோட ஊரால் ஒரு ஆள் சந்திச்சிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த இடம்? நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எங்கே நாங்கள் இப்போ 2-3 நாள் நானே நல்லா இருக்குது. ஊர் நல்லா இருக்குது. உங்களோட ஆஸ்திரேலியா நல்லா இருக்குது. சிட்னி. அப்போ வேலை லீவு லீவு. ஓ, இவர் வந்து ராயசன்னான்ற ஃப்ரெண்டு, ஒரே பேட்ச். எஸ். ஓ, ராயசன்னா வீடியோ பார்த்தா ஜோசிப்பேன். அதெல்லாம் எஃப்எம் நல்லா செய்வார். ஓ, நல்லா உண்மை அவன் நல்லா முயற்சி உண்டு. அந்த நேரம் ஓ ஏரியல் கண்டுபிடிச்சி ஒரு ஒளிபரப்பம் செஞ்சவங்க. அதுக்கு இன்றைக்கு ஜெகனண்ணே வந்திருக்கிறார். ஜெகனண்ணே தான் எங்களை சுற்றி காட்ட. ஓ, மற்ற இங்கே விவரம் வந்திருக்கிறார். சிட்டி போகிறேன். ஓ, சிட்னி சிட்டி மாதிரி இருக்கல்ல. ஓ, அதை காட்ட போகிறோம். அந்த ஆஸ்திரேலியாண்டா அடையாளம் சொல்லுவாங்க. ஓப்ரா ஹவுஸ் சும்மா சொல்லுவாங்க. அது என்னடா சிப்பி மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. அது என்ன உண்மை? என்ன கட்டடம்? அது என்னத்துக்கு பயன்படுது? வந்து ஸ்டேஜ் இருக்கு, மேடையில். நீங்கள் மேடையில் அது. ஓகே ஓகே. நாங்களுக்குள்ள ப்ரோக்ராம் வெட்டிங்கெல்லாம் செய்யலாம். கோல்கள் ப்ரோக்ராம் இதெல்லாம் ஸ்டேடியம் மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. வெளியால் பார்த்தா சும்மா உள்ளுக்குள்ள பெரிய அதுவும் உண்டு. சொல்றது ஃபுல்லாக கான்கிரீட் தான். ஒரு டிசைன் பண்ண வரை நீங்கள் செஞ்சுருப்பாங்க. ஓ, நாங்கள் போகிற வேண்டிய ரெயின் வந்துட்டு போகிற முடியல. மேல்மாடி ரெயின் பார்த்துருக்கலாம். எங்கேனாலும் சரி. Please keep your personal belongings with you at all times. If you see and attend a meeting, please do not touch it, but notify staff immediately. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. நார்மல் ட்ரெயின் ஆனால் நல்லா இருக்கு. மெட்ரோன் இருக்கு. டிரைவர் இல்லை. இது சும்மா நார்மல் ட்ரெயின் இன்ஜின். ஆனால் நார்மல் ட்ரெயினே நல்லா இருக்கு. இந்தியாவில் பண்ண மெட்ரோ அது ஒரு வேற ரகம், இது வேற ரகம். மெட்ரோ இந்த ரூட் விட அப்படி நார்த் சிட்னியில் ஓடுது. கையில் ரயில் இருக்காது. கையில் போயிட்டு இருக்க மேல் மாதிரி ரயில். என்ன இடத்துக்கு போகிறோம்? இப்போ நான் சிட்டிக்கு போகிறோம். ஒப்ரா ஹவுஸு, காவ பிரிட்ஜு பார்க்குறதுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம். இப்போ நான் லிக்கம் தாண்டி போய்கொண்டிருக்கோம். வெஸ்ட்மிட்டில் ஏறினாங்க. லிக்கம் தாண்டி போய் சென்ட்ரலில் இறங்கி இப்போ அடுத்த ட்ரெயின் மாறி ஏறும். ஷேக்லர் ஹைவே. சரி, ஷேக்லர் ஹைவேக்கு போய் அதில் போய் இறங்கினோம்னாலே அதை மெயின் ஏரியா. இது இருக்குன்னா இங்கே ஈஸியாக இருக்கும். அந்த வியூஸ் பெருசாக இருக்கும்.
ஓ திருப்பூர் எந்த ஓ சரி இப்போ இறங்கிட்டேன். இப்போ எங்கே இறங்கி நிற்கிறோம்? இது வந்து ரெட்ஃபர்ன் சென்ட்ரல் 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 இறங்கி அடுத்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் பாத்தீங்களா? ஓகே. அதாவது சிட்னியில் சென்ட்ரல் அப்படியா? சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான். பெரிய ஸ்டேஷன். பெரிய 20 பிளாட்ஃபார்ம் இருக்கு. அட இதோ போகுது. நாங்கள் போக வேண்டிய ரெயின் போயிட்டுதாப்பா. இதெல்லாம் போகணுமா? நானும் ஓ ஹலோ ஹலோ ஆமாண்ணா ஒரு நிமிஷம் பண்ணா அப்படி தேடிக்கணுங்க போட்டு வரேண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. இதுக்கு போட்டோ வேண்டது என்ன பிரச்சனை இது? இங்க பாருங்க நான் போற இடங்கள் இது என்ன அவுரா ஹவுஸோ ஓப்ரா ஹவுஸ் ஆவா பிரிட்ஜோ காபர் பிரிட்ஜும் ஓப்ரா ஹவுஸுக்கு தான் போகிறோம். அதாவது சிட்னியின் அடையாளம் ஆஸ்திரேலியா அடையாளம்னு சொல்லக்கூடிய இடங்கள். இதுக்கு தான் நாங்கள் இப்போ ரெயிலில் வந்து கொண்டிருக்கிறோம். சிட்னி காபர் பிரிட்ஜ் இதுலயே போறோம். இது ஒரு வகையான கப்பல் தானேயா? சின்ன கப்பல் தான். ஓ ஹரியா இதெல்லாம் நான் போய் வரமாட்டாங்க. இதில் போகும் 4:30 கடைசி இது இருக்கு. வெள்ளம் நேரத்தை கொஞ்சம் ஓடுவாங்க லேட்டா. தண்ணி வந்து விவர்றாங்க. இது ஒரு லிவரா? இது கடல். இது கடல். கப்பல் வரும். பெரிய வசஞ்ச கப்பல். இந்த கப்பல் நேரம் நிற்கும் கப்பல். இல்லை கப்பல் வந்து கட்டி இருக்கிற குரூஸ். பேசஞ்சர் கப்பல். இப்போ இந்த சனவெல்லாம் இது பார்க்கத்தான் போகுது. இப்போ இதில் மோஸ்ட்லி இப்போ 90% பேர் வந்து டூரிசத்துக்கு இந்த இருக்க சனம் வராதானே. ஒரே வேலை நல்லா. அதான் மோஸ்ட்லி டூரிசம் தான் வந்துட்டு. அதனால இந்த இடம் பிஸியாக இருக்கு. எப்பவுமே பிஸியாக இருக்கு. இவ்வளோ மாதிரி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. நாங்கள் வர்ற மாதிரி தானே. நாங்களும் ஒரு டூரிஸ்டே வந்திருக்கோம். நீங்கள் ஃப்ரெண்டு வர மாதிரி வேறு ஒரு ஆக்கள் வேறு நாடுகாரங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதனால் இந்த இடம் வந்து ஒரு பிஸியாக இருக்கு. கிளம்பி போமா கிட்ட நாங்கள் போவோம். அடிச்சா தான் ஃபோட்டோ அடிக்கலாம். அதோட அதுக்கெல்லாம் மேலே ஆடலாம். Glenfield, then all stations to Campbelltown and then Macarthur. அது சரி. விசில இந்த காட்டம் அடிக்கணும். இப்போ ட்ரெயினில் வந்தபடி அந்த பேங்க் கார் அடிச்சு தானே? அடிச்சிட்டு நல்ல சனமாக கிடக்கு க்ரௌட். இதெல்லாம் போயிடும் கப்பலில். அப்புறம் மேலே போக மாட்டோம். அதான் போட்டோம். ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ சனம் வந்து அந்த ஓப்ரா ஹவுஸுக்கு போய் தான் போயிருந்தோம். டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இந்த இடம். அதனால சனம் அதான் பழைய ஆக்கள் கூட்டி இந்த சிட்னியில் இருக்கிற மிக முக்கியமான சுற்றுலா இடத்துல இதுவும் உண்டு. அந்த பிரிட்ஜ், அந்த பாலம், அங்காலே இருக்கிற அந்த ஓப்ரா ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கட்டிட அமைப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாண்ட அடையாளம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கணும். அதாவது ஆஸ்திரேலியா இருக்கிற சிட்னி நகரத்தில் இருக்கிற மிக முக்கியமான இடத்துல உண்டான இந்த ஓப்ரா ஹவுஸை பார்க்குறதுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் இந்த இடங்களை பார்க்குறதுக்கும் தொழில் ரீதியாகவோ அல்லது இந்த இடத்துல இருக்கிறார்கள் எல்லாம் வந்து திரியணும். அப்படியே அதுக்கிற மாதிரி மையப்பகுதியில் இருக்குது. ரெயின் வருது, மெட்ரோ ரயில் வருது, எல்லாமே வருது தானே. எல்லா வசதியும் இருக்குது. கப்பல்
கைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, புது அனுபவமாக இருக்கு, எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஃபோட்டோக்களில் இந்த டூரிஸ்ட் பிளேஸாக பார்த்த இடங்களை நேரில் பார்க்குறோம். நல்லா இருக்கு. இன்றைக்கு எங்கட வெள்ளடத்துலேருந்து இன்னொரு அந்நியர் ஆளை கூட ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஆளுமிஞ்ச வந்து நானே கன வருஷம் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் பரனண்ணு. அடுத்த வருஷம் வருவோம் நாட்டுக்கு. ஓ இன்னொரு 1-2 இயர்ஸில் வருவோம். அது அண்ணையும் 15 வருஷமாக 14 வருஷம். தாங்க மாட்டேல அப்படி நீங்க நம்மளோட வந்தா நல்ல அவர் முணந்துட்டார். நல்லா இருக்கு. ஏராளமான மக்கள் இந்த இடங்களை பார்க்குற போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறாங்க இங்கே வராங்கன்னு தெரியல. பொதுவாக இந்த சுற்றுலா இடம் பண்ணுறபடியே ஏராளமான மக்கள் மற்றும் மையப்பகுதியில் இருக்குது. சிட்னி இந்த நகரப்பகுதியில் முக்கியமான இடத்துல உண்டு. நான் நினைக்கிறேன் இங்கே ஆஸ்திரேலியா வாராக்கள் பெரும்பாலும் இங்கே வந்து பார்க்காம போயிருக்க மாட்டோம் போட. அட இதமான காலநிலை. ஆனால் திடீர்னு இங்கே வந்து குளிர் கூடுமா குறையுமா அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஓப்ரா ஹவுஸ் பார்க்க வந்த இடத்துல எங்களை கண்டுட்டு எங்களோட காணொலியில் பார்க்குற ஒரு அம்மாரால் எப்போ வந்து நீங்கள் இஞ்சாலே? நாங்கள் 3 மாதம். அப்போ எப்போ 4 டே பயணம். எப்படா அங்கே இடம்? அங்கே வத்தலை ஊரில் சண்டை. அப்போ எல்லா வீடியோ பார்க்குறது? உங்களோட வீடியோலாம் பார்ப்போம். ஓகே, சந்தோஷம். பார்க்குறது சந்தோஷப்படுறது சிரிக்கிறது. ஓகே நன்றி நன்றி. பாருங்க அந்த மெக்கவ் கிளி இருக்குல்ல, அந்த கிளியோ ஒரு ஐயா வச்சுக்கிறேன். ஐயா வளர்த்து வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்து இருக்கணும். அதில் இருங்க கீழே இருங்க. அதில் பறந்து வந்தோம். ஐயோ பாமாரி பறக்கா. இது கையில் வளர்த்துருக்கேன் கேண்டேன். சரி என்னட்ட இல்லை ஒன்று சன்ஃப்ளவர் என்ன சாப்பிடுவோம். சரி ஹலோ பட்டினை கடிச்சு எடுத்துட்டு கொடுங்கய்யா. அந்த பட்டி போயிட்டு பாய்க்கு வச்சிருக்கு. பாய்க்கு வச்சிருக்கு. இந்த பாய்க்கு வச்சிருக்கு. ஒன்றும் செய்யல. இந்த வச்சிருக்கு. சரி ஒன்றும் மறக்கிறேன். நீ பாய்க்கு வச்சிருக்கு. இந்த இருக்கு செயினே பட்டின்னு போயிட்டு. ஓ இங்க போட்டி என்னடா இது? என்ன சொன்னா ஒரு ஐயா ஒரு ஆள் சும்மா புரியாதான். அவர் நினைக்கிறேன் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஓ விரும்பினாக்கள் வந்து சில பேர் வந்து காசு குடிக்கணும். மெக்கவ் கிளி ஒன்று. கயன் எப்படி இருக்கு? என்னண்டா அந்த செய்திகள் பட்டின எடுத்து பிச்சை அடிக்குது. இங்கே இப்போ எந்த பட்டினை எடுத்து பிடிங்கணும்? இந்த டிஷர்ட் இந்த பட்டினில் எல்லாத்தையும் பிடிங்கி வருது. கார் தானே வாரம் தெரியும். அப்போ கார் அவருக்குள்ள காரில் கூட்டி வந்து ஒரு ரவுண்ட் என்ன போட்டுட்டு போயிருப்பார். நான் கால் பண்ண சொன்னா சரியில்லை போக மாட்டேன். உண்மையாகவே நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆக்க நிற்கிறேன் போட இடத்துல. அதில் பெரிய ஒரு பாலம். எத்தனை வருஷம்? மற்றது இது நாங்களும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்ட ஒரு இடம். நாங்கள் அங்கே ஆஸ்திரேலியாண்டோன்னா எங்களுக்கு எண்ணத்தில் சர்ச் பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஓப்ரா ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கட்டிட அமைப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் எங்கே பார்த்தாலும் அது வரும். ஒரு வித்தியாசமான தனித்துவமான கட்டிடக்கலை அமைப்பு உண்டு. பாருங்க அப்படி இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சியில் இப்போ திடீர்னு பார்த்தா சிப்பி மாதிரியும் இருக்கும். சிப்பி வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு.
ஒரு வகையான சிப்பு வடிவத்தில் இருக்குது பாருங்க. சும்மா வேம்பர் உண்மை உண்மை இது இல்லை இல்லை ஓ அவங்கள ம் அது ஃபுல்லாக இரும்புலானே உருவாக்கப்பட்டிருக்கேண்ணே அந்த பாலம் ஃபுல்லாக இரும்புண்ணே கொப்பரா கொப்பர் கரல் பிடிக்காது ஓகே கீழ்த்தளம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த தளத்துலேயும் கீழே கடைகள் அந்த ஜூஸுகள் எல்லா இதுவுமே இருக்குது. கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி மேல் தளத்துலேயும் இருந்தது. இந்த பக்கம் வியூவை பாருங்க அப்படி இருக்குன்னு. இதில் கூடுதலாக அந்த இதுலேயும் வித்தியாசம் கட்டுறவங்க அதில் ஒன்று இப்படி உருளை மாதிரி கட்டுற போது ஒரே இடத்துலையே எல்லாம் அமைஞ்சபடியாக அது ஏராளமான பேர் கூடுறதுக்குரிய ஒரு சுற்றுலா இடமாக இருக்குது. நான் இந்த கப்பல் சின்ன சின்ன கப்பல் வழியே பயணிக்கணும். ஆயுத கப்பல் ஒன்று நிற்கிது பெருசானே. ஒவ்வொரு ஹவுஸில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல நிற்க ஒவ்வொரு மாதிரி வியூவாக இருக்குது. கீழே பார்த்தா போகிற மாதிரி இருக்குது, மேலே பார்த்தா போகிற மாதிரி இருக்குது. அதை விட இப்போ நான் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த உயரங்கள் எல்லாம் பார்த்து சொன்னால் மேலே அந்த ஒவ்வொரு சிப்பி மாதிரி இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் வந்து பழைவான அமைப்பெல்லாம் வந்து ஒரு அடிக்கணக்கில் பார்த்தோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 அடிக்க விட உயரமாக இருக்குது. கூடத்தான் சொல்லணும். நான் அதில் அங்கே ரெண்டு பார்க்க போகிற மாதிரி இருந்தது, கிட்ட வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. இது முன்பக்கம். ஆனால் இதில் இந்த படி இருக்கிற பகுதியிலே வந்து ஒரு கிரவுண்டுக்கோட பெருசாக கிடக்கு இந்த பகுதி மட்டும். வரீங்க பெரிய தேசம். உள்ள ரெஸ்டாரண்ட் தான் புள்ள இருக்குது தானே, ஸ்டேஜ் வேலை எல்லாமே இருக்கா. என்ன கட்டம் முக்கியமான ஏரியாவுக்கு வந்து நிற்கிறோம். உண்மையாகவே ஆஸ்திரேலியா வந்த இடத்துல அந்த இப்படி ஒரு அதிசயமான ஒரு கட்டடத்தை பார்க்குறதுல மகிழ்ச்சி. அந்நியாக்கள் கூட்டிக்கொண்டு வந்த வேல் நல்லா இருக்குது. வந்த இடங்கள்லேயே ஆஸ்திரேலியாவில் நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது இருக்கிற விட நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டட அமைப்பு சூப்பராக இருக்குது. கிட்ட வர அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாவுன் மாதிரி ஒரு வகையெல்லாம் மேலே ஒட்டப்பட்டிருக்குது. இது ஃபுல்லாக கான்கிரீட். நான் நினைக்கிறேன் இதே ஒரு அடிக்கணக்கில் அகலங்கள் கூடவே இருக்குது. இப்போ உண்மையாகவே அது ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு கட்டட அமைப்பு தான். இப்படி ஒவ்வொரு நான் நினைக்கிறேன் ஷிப்பு மாதிரி இருக்கிற இந்த வடிவங்கள் தான் கணக்கு இருக்கு நினைக்கிறேன். என்ன ஸ்டெப்பில் பாருங்க ஒவ்வொன்றும் தனித்தனி செப்பரேட் தனித்தனி இதாக கிடக்கு. அதை விட இதே ஒரு 400 மீட்டர் கிரவுண்ட் மாதிரி கிடக்கு. நாங்கள் நினைக்கிறேன் இது கீழே அங்கே நடந்து வந்து நாங்கள் நினைச்ச 1 கிலோமீட்டர் வந்துட்டு போனோம். இதில் அண்டர் கிரவுண்டில் அப்படியே பார்க்கிங்கும் இருக்கான். கீழே பார்க்கிங் மற்ற உள்ள ஸ்டேடியங்கள் அதுகள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி காட்டுற இதாக இருக்கிற எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லா வசதியும் உள்ளே இருக்குது. அப்படியே நாங்கள் வாங்கணும் மேலே ஏறி பார்க்க போகிறோம். எல்லா இடம் பார்க்க போகிறோம். மற்றது எல்லா நாட்டுக்காரரும் பரியணும் என்ன இந்த இடத்த இப்போ அங்கால ஒவ்வொரு இடத்துல இருக்க தாஜ்மஹால் எங்கள் இடத்த சிகிரியா அதில் பார்க்க வர மாதிரி இதை இங்கே அப்படி ஒரு சுற்றுலா மையமாக எடுத்துருக்கீங்க. நல்லா இருக்குது. காலநிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதமான குளிரான காலநிலை. வந்தோடனே சொன்னான் ஆஸ்திரேலியா. அது அந்த என்ன பிரிட்ஜ் அதுன்ற பேர் ஹார்பர் பிரிட்ஜ். அதுவும் ஏதோ ஒரு வகையான உலோகத்தில் செய்யப்பட்டான். கரல் பிடிக்காது. சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். இதை கிட்ட காட்டுவோம்.
கரல் பிடிக்காதா இங்கே பாருங்க மொத்தத்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு பாகம் அளவு அந்த கான்கிரீட் போடப்பட்ட அகலம். நான் நினைக்கிறேன் ஒரு கட்டுறதை நான் இவ்வளவு மொத்தமாக காணல கையன். இவ்வளோ கான்கிரீட்டாக உள்ள கட்டுறது அவங்க ஃபுல்லாக கான்கிரீட் தானே அந்த ஒவ்வொரு டெக்ஸ்சர் உண்மையாகவே ஒரு இந்த பொறியியல் துறையில் முக்கியமான ஒரு என்ஜினியரிங்ன்றது அப்படி யோசிச்சிருக்காங்க. கட்டட கலைஞர் அவ்வளவு நுணுக்கமாகவும் தனித்துவமாகவும் டிசைன் பண்ணியிருக்கிறான். நினைச்சு கூட பார்க்கல நேர வேற அப்படி பிரமி பார்க்கல. ஓ அந்த அது டைமண்ட் இங்கே திடீர்னு பார்த்தா சிப்பி தான் ஒரு முத்து மாதிரி ஒரு முத்து உள்ள சிப்பு மாதிரி. அதில் அந்த சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு பட்டியும் தானே. ஓ அந்த ஒவ்வொரு பட்டியும் ஒவ்வொரு மாவுள்ள இருந்தது. நல்ல ஒர்க் நல்ல அதை வந்து பராமரிக்கிறது வந்து நல்லா இருக்குது. இல்லாட்டி இவ்வளவு இதாக இருக்காது. அதை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கிடக்கு இப்படி பாருங்க. ஒரே இடத்துலையே இவ்வளவு ஒரு மையப்பகுதியாக இவ்வளோ சுற்றுலா தலங்கள் இருக்குது. ஓ திருமணம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கு ஃபோட்டோ ஷூட். பக்கத்தில் திருமணம் ஒன்று நடக்குது. திருமணமாக ஃபோட்டோ ஷூட் இது உண்மைதான். வந்திருக்க இடம் வந்து இனி இல்லைன்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் ஒன்று. இந்த இடத்துல மேலால வந்து ரெயினும் போது பஸ் போகுது கார்கள் போற மாதிரி பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அதை விட தண்ணி இது வந்து ஆழமான ஒரு கடல் ஒன்று. பெரிய குரூஸ் கப்பல் எல்லாம் இதெல்லாம் வந்து நின்று பசஞ்சர் போற இடம் இந்த சைட்ல இதுக்குள்ள கப்பல் வந்து போகக்கூடிய இடம். அதை விட சின்ன சின்ன ஃபேரி இந்த ஓடிக்கொண்டிருக்கு. இந்த போட் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை தாண்டி இதுக்கு கீழே ஒரு ரோடு ஒன்று போகுது. தண்ணி கீழே கீழே சுரங்க மாதிரி ஒரு ரோடு. ஒரு நேரம் இதுக்கு ஒரு டேஞ்சர். எந்த நேரம் ஒரு இப்போ உலக சண்டையில் வரும்போது ஒரு நடக்கலாம். இதை தாக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு கடற்கரை கொண்டு இல்லாமல் போயிடும். அதை நினைச்ச ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கீழே ஒரு ரோடு உண்டு. அண்டர் வாட்டர் டனல் கீழே இது கீழே ஒன்று வந்து போகுது. இந்த காப்பர் பிரிட்ஜு கீழே வச்சு பாருங்க எவ்வளோ விஷயம் உண்டு. இந்த மையப்பகுதியில் மேலே ரெயின் போகுது கார் போகுது. அதை விட கப்பல் போக்குவரத்து பாதை இருக்குது. கடல் கீழே கடலுக்கு அடிக்குள்ளாலேயே வந்து சுரங்க பாதையில் அமைச்சு அதுக்குள்ள வாகனம் போகுது. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த முத்து வடிவத்தில் இந்த சிப்பி வடிவத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கு. நம்ம அதுக்கு மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ முக்கியமான கட்டமைப்போட ஒரு சிட்டி இருக்குது. அப்படி அமைக்கப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இப்போ ஓகே போமாங்கல படி நம்பர் மேப்ல பாருங்க விளங்க. இது ஃப்ரிட்ஜ். இதான் அந்த ஃப்ரிட்ஜ். ஓ இந்த ரோடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது கீழே மேப்ல காட்டுது. என்ன மேப்ல காட்டுமோ நீளமான இந்த ஹவா பிரிட்ஜுக்கெல்லாம் போகுது. இது சிட்னில இருக்க மிக நீளமான சுரங்கப்பாதை. M1 சுரங்கப்பாதை. நம்பர் M1 சுரங்கப்பாதை. అలాగా இன்றைய மதிய சாப்பாடு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வத்தாளங்கிழங்க பொரிச்சு வச்சுக்கிறாங்க. இல்லை தொட்டு சாப்பிடக்கூடிய நல்லா இருக்குண்ணா சார். ஸ்வீட் சில்லியே நல்லா இருக்கு.
இருக்கிறதே வெயிட் வரும் 2 கிலோ வரும். என்னென்னு சொன்னால் இந்த போலீஸும் நினைக்கிறேன் டியூட்டி பேர மாதிரியாவது ஒரு சேலஞ்ச் மாதிரியே செய்ய நம்ம இந்த புதுசாக படிக்கிறதுல. நடுவில் இருக்கிறவர் மேலாவதா பாருங்க. இல்லை ஓ நடுவில் இருக்கிறவர் சரி. இல்லை இவன் விடான், இஞ்சல இருக்கிறவன் அடிப்பான், இஞ்சல நிற்கிறவன் அடிப்பான். நடுவில் இருக்கிறவர் சரி. அவர் தான் விட போறாரு, அவருக்கு இயலாது. இவன் அடிப்பான், இவன் இன்னும் கிடக்கு. நாங்கள் இப்போ இடத்துலேருந்து வலிக்கிட போகிறோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு வலிக்கிட்டு ஒன்று போகிறோம். வலிக்கிட்டு நீ அந்த கப்பலை போகிறோம். இங்கே ஒரு லெமன், அதாவது தேசிக்க போட்ட ஒரு தேசிக்காய் தண்ணி மாதிரி தின்னா வருது. ஜூஸ் தான். எல்லாரும் அதை வாங்கி குடிக்கிறோம். சொன்னால் இவங்களாம் இந்த நாட்டுக்குரிய ஆக்கலாம். அப்புரிச்சினு சொல்கிறான். ஆரம்ப காலத்திலே இருந்து ஆக்கலாம். அதாவது ஆதிவாசிகள் மாதிரியா இதெல்லாம் அந்த தங்களோட அந்த பழைய பழங்கால அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் பற்றி வேடுவர் மாதிரி அந்த அதுகளெல்லாம் கிடக்கு. தோல்களெல்லாம் கிடக்கு பாருங்க. இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம். எங்களுக்கு பின்னேறம் ஒரு ரேடியோ இன்டர்வியூ ஒன்று இருக்கிறோடைய அவசரமாக திரும்பி போகிறோம். கப்பலில் போயில்லை, உடனே பிளானை சேஞ்ச் பண்ணி வெளிக்கிறோம். பாருங்க இந்த கதிரை என்ற செட்டப்பை பாருங்க. நாங்கள் விரும்பின பக்கம் திருப்பலாம். இஞ்சி அங்காலே இப்படி நாங்கள் 4 பேர் இஞ்சால இருக்க போகிறோம், 6 பேர் இருக்க போகிறோம். இஞ்சால மாற்றலாம், இல்லாட்டி மாற்றி அந்த பக்கம் இருக்கலாம். இப்போ திடீர்னு நாங்கள் பயணிச்சு கொண்டு கேட்க எங்களை கையன் பிச்சு பண்ணி திடீர்னு நித்திரம் உண்டு. ஏன்னா அவருக்கு அங்கே நேரத்துக்கு கொஞ்சம் நித்திரையில் எங்களை குழப்பி போய் தான் கிடக்குது. நான் ரஜினிக்கு நல்ல நித்திரை திடீர்னு அவருக்கே தெரியாமல் காமெடி பதிவு செய்கிறேன். புது மாப்பிள்ளை எப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? இப்போ மாப்பிள்ளைக்கு தண்ணி எங்கே கொடுக்கூடா? இந்த மரக்கறி மார்க்கெட்டு சிட்னி இங்கே இருக்கிற பெரிய மார்க்கெட்டு. இங்கே இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட் உண்டு, மரக்கறி மார்க்கெட். அது என்ன பெரிய தூரத்துக்கு போய் கொண்டு இருக்கேன்னு இந்த மொத்தமாக வந்து சேர்ற ஃபார்ம்லேருந்து பாருங்க. இந்த சமாந்தரம் போகிற இடம் ஃபுல்லாக தெரிகிற கட்டுறம் எல்லாம் வந்து மார்க்கெட். நிறைய பேர் வேலை செய்வாங்க நினைக்கிறேன். பழைய ஊழியர் தான். எவ்வளோ காலம் வேலை செஞ்சிருப்பீங்க? 5 வருஷம். 5 வருஷம். ஆறு வருஷம். நாங்கள் இப்போ இடையில ஒரு இடத்துல இறங்கி திருப்பி எங்கள் இடத்து பிறகு இன்னொரு ரயின் எடுக்கணும். இப்போ அந்த ரயினுக்கு நிற்கிறோம். பெரமாட்டாவில் இறங்கி பெரமாட்டான்ற இடத்துல இறங்கி இப்போ திருப்பி இதே எங்கே எடுக்கிறோம்? 7 கிலோ ஏராளமான சார் நம்ம எல்லாம் பேர் இல்லாதால போய்கொண்டிருக்கணும்.
இந்த காட்டில் வெட்டினால இப்போ நாங்கள் ட்ரெயினில் ஏறி போயிட்டு வந்தால் நாங்கள் வந்ததுக்கு $11 வட்டி இருக்குது மொத்தமாக. ஏண்டா இந்த காரில் இப்போ டேக்ஸி முடிக்கிறேன்னு சொன்னால் காசு கொஞ்சம் கூட போவோம். இப்போ பொதுவாக பயணிக்கிற மக்கள் வேலைக்கு போகிறாக்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெயின் வந்து பிரியோசனம் பண்ணான்னு நாங்கள் சொல்லினோம். உண்மையாக நாங்களும் போனாங்க. ரெயின் நல்ல வசதியோடு இருக்குது. பட் ஏராளமானவர் போயினோம். இப்போ ஸ்கூல் லீவ் இல்லாட்டி இன்னும் பிள்ளைகள்லாம் கூட இன்னும் நெரிசலாக இருக்க மாட்டேன் அண்ணா சொன்னார். ஓகே ரவுளே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் போது விட வர போகிறோம். என்று உங்கள் வெல்லு சுலக்ஸ் குட்டி பிச்சு மணி. பாய்.